72 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தற்போது இதில் ஒரு தலைமை ஆசிரியரும் 5 ஆசிரியர்களும் பணிபுரிந்து வருகிறோம். மேலும் 86 மாணவர்களும் 82 மாணவிகளுமாக 168 மாணவர்கள் தற்போது கல்வி பயின்று வருகிறார்கள். ஆளூர் பகுதியில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லீம் மக்களும் இதர மக்களும் இங்கு கல்வி பயின்று வருகிறார்கள். மாணவர்களுடைய தொடக்க நிலை கல்வி இப்பள்ளியில்தான் ஆரம்பமாகிறது. இந்த பகுதியில் உள்ள பக்கத்து ஊர்களான ஐக்கியபுரம், பிராந்தனசேரி, வீராணி, பின்னவள, அண்ணாநகர் காலனி மற்றும் கட்டிமாங்கோட்டிலிருந்து கூட இங்கு வந்து மாணவர்கள் படித்து வருகிறார்கள். மேலும் இதோடு சேர்ந்து அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கிறதுனால மாணவர்களுக்கு தொடக்க கல்வி மட்டுமல்ல, தொடர்ந்து மேல்நிலை கல்வியையும் பயிலக்கூடிய வாய்ப்பு இப்பள்ளி வளாகத்திலே அமைந்துள்ளதனால பெரும்பான்மையான மக்கள் இங்கு மாணவர்களை அனுப்பி வைத்து படிக்க வைக்கிறார்கள். தற்போது ஆளூர் அரசு பள்ளிகள் மட்டுமின்றி நாகர்கோயில் சுற்றுவட்டாரத்திலும் தக்கலை பகுதியிலும் அமைந்திருக்கும் பள்ளிக்கூடங்களில் தனது பள்ளி படிப்பை நிறைவு செய்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆளூர் சமுதாயத்தை பொறுத்த மட்டும் ஆளூர் சமுதாயத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் நல்ல முறையில், மிகவும் சிறந்த முறையில் கல்வி பயின்று வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் மிக அதிக அளவில் கல்வி பயிலுவதும் மிக அதிக அளவில் மதிப்பெண்கள் பெறுவதுமாக உள்ளது. நமது ஆளூர் சமுதாய மக்கள் மிக அதிக மதிப்புகள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மிக சிறந்த முறையில் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் அதிக அளவில் பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் வண்ணம் நமது ஆளூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் மிகவும் முக்கியமாக உறுதுணையாக இருக்கிறார்கள். கழிந்த வருடம் 2009 10ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு ஆளூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நமது ஆளூர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவி 500 மதிப்பெண்களுக்கு 475 மதிப்பெண்கள் பெற்றார்கள். இந்த வருடம் +2 தேர்வில் பெனாசிர் பானு என்ற மாணவி 1147 மதிப்பெண்கள், அதுவும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 1147 மார்க்கள் 1147 மதிப்பெண்கள் பெற்றார் என்றால் மிகவும் பெரிய சாதனையாகும். நமது ஊரை பொறுத்த மட்டும் ஆண்களை விட பெண் மாணவிகள் அதிக அளவில் மிகவும் சிறந்த முறையில் பயின்று சாதனை புரிந்து வருகிறார்கள். அவர்கள் மென்மேலும் பெரிய சாதனைகள் படைக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவை வேண்டி எனது எடுத்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதைத் தொடர்ந்து சுங்கான்கடை ஐயப்பா மகளிர் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை தொடர்கின்றனர். இதேபோன்று இதன் சுற்றுவட்டாரத்தில் அமைந்திருக்கும் பொறியியல் கல்லூரிகளிலும் தனது பொறியியல் படிப்பை தொடர்கின்றனர். குமரி மாவட்டம் மட்டுமின்றி சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற பகுதிகளில் உள்ள பொறியியல் கல்லூரிகளிலும் இங்குள்ள மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். ஆளூர் முஸ்லிம்களின் அறிவு தாகத்தை தீர்க்கும் வகையில் இந்த ஆளூர் இஸ்லாமிய சகோதர படிப்பகம் திகழ்கிறது. தைக்கா தெருவின் திடலில் அமைந்திருக்கும் இந்த சகோதர படிப்பகத்தை தினசரி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், பெரியோர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி வருகின்றனர். சுமார் 1990ஆம் ஆண்டு வரை ஆளூர் ரஹ்மான் தெருவில் அமைந்திருந்தது அல்லமீன் வாசிப்புச்சாலை. பின்பு அந்த வாசிப்புச்சாலை தனது பணியை முடித்து கொள்ளவே அல்லமீன் வாசிப்புச்சாலை ஆளூர் இஸ்லாமிய சகோதர படிப்பகமாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அறிவு வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஆளூர் முஸ்லீம் ஜமாத்துக்கு உட்பட்டு ஒரு நூலகம் செயல்பட்டு வருது. அதுதான் இந்த ஆளூர் முஸ்லீம் தைக்கா தெருவில் இருக்கக்கூடிய
நுழைவாயிலேயே இந்த லைப்ரரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆளூர் இஸ்லாமிய சகோதர படிப்பகம்னு பெயர் வச்சுருக்கிறாங்க. இந்த ஊரில் உள்ள மாணவ மாணவிகள், பெரியவர்கள், இளைஞர்கள் உட்பட தினமும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த லைப்ரரியை வந்து பயன்படுத்துகிறதா இந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த ஊரை சேர்ந்த முகமது ரஃபீக் அவர்களிடம் இந்த நூலகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர் என்ன? ரஃபீக். உங்களுக்கு இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். சரி, நீ என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க? நான் வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கா? பரவாயில்ல. சரி, இப்போ நீங்கள் இந்த நூலகத்தை போய் படிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறீங்க. இந்த நூலகத்தை நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு 12 வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். 12 வருஷமாக. இந்த நூலகம் கட்டி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. ஒரு நூலகம் கட்டப்பட்ட ஆண்டிலிருந்தே நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. சரி, எந்த மாதிரியான புத்தகங்கள் இந்த நூலகத்தில் இருக்குது? நல்ல அறிவு வளர்க்கக்கூடிய நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது. அப்புறம் பேப்பர்ஸ் இருக்குது. டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது. சரி, வாராந்திர மாதாந்திர பத்திரிகைகள் வருது. சரி, ஓகே. இப்போ இங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க இந்த ஊரில். இளைஞர்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்துகிறாங்களா? எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க? நல்ல அவங்களும் லீவ் டைம்லலாம் அதில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ரெஸ்ட் டைம்லலாம் வர்றாங்க, பேப்பர்லாம் படிக்கிறாங்க. சரி, நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. சரி, மொத்தத்தில் இந்த ஊருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த ஆளூர் இஸ்லாமிய சகோதர படிப்பகம் இருக்குது. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களோட வேலை தொடர வாழ்த்து. ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தின் இளைஞர்கள் தங்கள் விளையாட்டு ஆர்வத்தை பெருக்கிக் கொள்ள இந்த முஹைதீன் பள்ளிவாசலின் பின்பகுதியை பயன்படுத்திக் கொள்கின்றனர். கிரிக்கெட் போன்ற விளையாட்டுக்கள் மூலம் தங்கள் உடலையும் உள்ளத்தையும் உற்சாகப்படுத்திக் கொள்வதோடு தனது தனித்திறமையும் வளர்த்து வருகின்றனர். இந்த பள்ளிவாசலின் பின்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த மைதானத்தில் தான் தினசரி மாலை கிரிக்கெட் போன்ற விளையாட்டு பயிற்சியில் இந்த மாணவ மாணவிகளும் இந்த பகுதியின் இளைஞர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் விளைவாக இதன் சுற்றுவட்டார கிராமங்களில் நடக்கும் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளையும் பெற்றுள்ளனர். நம்ம இப்போ நிற்கிற இடம் ஆளூரினுடைய மிக முக்கியமான இடம்னு சொல்லலாம். ஏன்னா பசங்க இந்த ஊரினுடைய இளைஞர்களை எப்போவுமே இந்த இடத்துல காண முடியும். அதற்கு முக்கியமான காரணம் நம்ம நிற்கிற இடம் இப்போது ஆளூர் முஹைதீன் பள்ளிவாசலினுடைய பின்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மைதானம். இதில் இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், வாலிபர்கள் எப்போதுமே இந்த பகுதியில் வந்து விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுவாங்க. தினமும் மாலையில் இந்த பகுதியில் வந்தால் இதில் ஒரு பெரும் திரள் கூட்டமே இருக்கும். எல்லா மாணவர்களும் இங்கே பயிற்சி பெற்றுட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகளுக்கு சென்று கிரிக்கெட் போன்ற விளையாட்டில் ஈடுபட்டு பல பரிசுகளையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது பற்றி இந்த இளைஞர்களில் ஒருவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? உங்கள் பேர் என்ன? முகமது ரியாஸ். உங்களுக்கு எந்த தெரு இந்த ஊரில்? தைக்கா தெரு. எவ்வளோ வருஷமாக இங்கே விளையாடிட்டு இருக்கீங்க? இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக விளையாடுறேன். 15 வருஷம் விளையாடிட்டு இருக்கீங்க. சரி, டெய்லி கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடுவீங்களா இல்லை வேறு விளையாட்டுகள் இருக்கா? இல்லை, இங்கே கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுறேன். கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடுறீங்க. சரி, இந்த ஜமாத்தை சேர்ந்த எவ்வளோ இளைஞர்கள் இந்த கிரிக்கெட்டில் ஈடுபடுறாங்க? ஒரு 30 பேர் ஈடுபடுறாங்க. இதில் ஒரு தலைமுறை கழிஞ்சிருச்சு. தலைமுறையாக தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா? சரி, டெய்லி ப்ராக்டிஸ் இருக்குங்களா இல்லை இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் மட்டும்தானே? மேக்ஸிமம் இங்கே உள்ளூரில் இருந்தாங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும் சாயங்காலம் 5 மணிலேருந்து மயிரப்பு பாங்க சொல்கிற வரைக்கும். சரி, இப்போது இங்கே விளையாடிது பிறகு வெளியில் போய் விளையாடிருக்கீங்க, நிறைய டூர்னமெண்ட் போயிருக்கீங்க. எந்தெந்த இடங்கள்லாம் ஜெயிச்சிருக்கீங்க? அதிகமாக ஜெயிச்சிருக்கீங்களா? மொட்டை வலையில் செய்திருக்கோம், பயங்குழி, கொடுப்பக்குழி, வீராணி. சரி, இந்த சுற்றுவட்டார உள்ள பகுதியில் எல்லாத்துலையும் ஜெயிச்சு சாம்பியனாக இருக்கீங்க. சரி, உங்கள் விளையாட்டுகள் மேலும் தொடர்ந்து சாதனை புரிய வாழ்த்துக்கள். இஸ்லாமியர்களின் சின்னமாக ஆளூரில் பள்ளிவாசலும் மதர்சாவும் மட்டுமின்றி தர்காக்களும் உள்ளன. ஆளூரில் இருந்து இடதுபுறமாக 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதுதான் இந்த சேனப் நாயகி தர்கா. சேனப் நாயகி தர்காவை போன்று ஆளூர் தெற்கு பள்ளி தெருவில் கோச் முகமது சாஹிப் வலியுல்லா தர்காவும், ஆளூர் கடை தெருவில் மஹபத்துல் காதிரியா தர்காவும், ஆளூரின் நுழைவாயிலில் அமைந்திருக்கும் கலந்தர் சாஹிப் தர்காவும் ஆளூர் முஸ்லிம்களோடு 2 கலந்திருக்கும் தர்காக்களாகும். ஆளூர் முஸ்லிம்களை தற்போது செழிப்பாக வாழ்வதற்கு அடித்தளம் வகுத்து கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு 2 தொழில்களுக்கு உண்டு. ஒன்று ஊதுபத்தி தொழில், மற்றொன்று நெசவு தொழில். ஊதுபத்தி மூலம்தான் ஆளூர் முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கையை பிடிப்புள்ளதாக மாற்றிக்கொண்டனர். தற்போதும் இந்த ஊதுபத்தி தொழில் ஆளூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. ஆளூர் வாசிகளில் பெரும்பான்மையானோர் ஊதுபத்தி தொழில் மூலமாகவே வாழ்க்கையில் முன்னேறி வந்தவர்கள். வாழ்க்கைக்கான விலாசத்தை தேடிக்கொள்ள ஊதுபத்தி பைகளை தங்கள் தோள்களில் சுமந்தபடி குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகளிலும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியிலும் ஊதுபத்தி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். இதன் விளைவாக ஊதுபத்தி தொழில் ஆளூரோடு நின்று விடாமல் சென்னைக்கும் புலம்பெயர்ந்து சென்றது.
சென்னையில் புதுப்பேட்டை என்னும் பகுதியில் ஆளூர் முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றனர். ஊதுபத்தி தொழிலை போன்றே நெசவு தொழிலும் ஆளூர் வாசிகளின் கரங்களை வலுப்படுத்தியது. 5 தெருக்களிலும் பாகு சுற்றி நூற்று டர்க்கிட்டவல்களை தயாரிக்கும் பணியில் இந்த முஸ்லிம்கள் ஆண்டாண்டாக ஈடுபட்டு வந்துள்ளனர். பழமையின் பெருமையை பறைசாற்றும் வகையில் தற்போதும் ஆளூர் பகுதியில் ஊதுபத்தி தொழிலும் நெசவு தொழிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தில் இருந்து ஏராளமான மார்க்க அறிஞர்கள் இந்த நாட்டிற்கு உதயமாகியுள்ளனர். இஸ்லாமிய சமூகம் என்ற பெயரில் மட்டுமின்றி தனது பணிகளிலும் மார்க்க அறிஞர்கள் செவ்வனை செய்து வருகின்றனர். குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தற்போது இமாம்களாகவும் மார்க்க அறிஞர்களாகவும் பேச்சாளர்களாகவும் உலா வந்து கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் தலை சிறந்த பேச்சாளர்களும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் ஆளூரில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஊருக்கான தனிச்சிறப்பாக இருக்கிறது. குமரி மாவட்டத்தில் வேறு எந்த முஸ்லிம் ஜமாத்துக்களிலும் இல்லாத அளவிற்கு அதிகமான மார்க்க அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த பாரம்பரியமான மண். ஆளூரை குறிப்பிடும் பொழுது இந்த பேரூராட்சி மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று. முன்பொரு காலம் வரை வில்லுக்குறி பேரூராட்சியோடு ஒருங்கிணைந்த இந்த பகுதி பின்பு பரப்பளவை அடிப்படையாக கொண்டு ஆளூர் பேரூராட்சியாக பரிணமித்தது. தனித்துவமாக துவங்கப்பட்ட இந்த பேரூராட்சிக்கு சங்கரன் சுப்பையா IAS என்பவர் அடிக்கல் நாட்டி இந்த பேரூராட்சிக்கான கட்டடப் பணியை துவங்கி வைத்துள்ளார். பின்பு இங்கு ஆளூர் பேரூராட்சி அலுவலகம் அமைந்த பிறகு தனித்துவமாக செயல்பட துவங்கியுள்ளது. தற்போது குமரி மாவட்டத்தின் பெரிய பேரூராட்சிகளில் ஆளூர் பேரூராட்சியும் ஒன்று. 15 வார்டுகளை தன்னகத்தை கொண்டிருக்கும் இந்த பேரூராட்சிக்கு தனிச்சிறப்பான பல அம்சங்கள் உள்ளன. அனைத்து பகுதிகளிலும் தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தெருக்களிலும் காங்கிரீட் தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தெருக்களிலும் பொது குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் தெருவிளக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து அடிப்படை வசதிகளையும் தனது ஊர் மக்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறது இந்த ஆளூர் பேரூராட்சி. ஆளூர் பேரூராட்சிக்கு அருகிலேயே தற்போது சமூக நலக்கூட கட்டிடப் பணியும் நடைபெற்று வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் காதர் சுல்தான். நான் ஆளூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய 3வது வார்டு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த ஆளூர் பேரூராட்சியிலே 15 வார்டு இருக்கிறது. இந்த 15 வார்டிலே 3வது வார்டு 4வது வார்டு நம்ம முஸ்லீம் சமுதாய ஜமாத்துக்குட்பட்ட 2 வார்டிலே முழுக்க முஸ்லீம்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த நம்முடைய ஆளூர் பேரூராட்சியிலே அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, சாலை வசதி, கான்கிரீட் வசதி போன்ற தெருவிளக்கு வசதிகள் நல்ல முறையிலே நாங்கள் எங்கள் பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பாக நல்ல முறையிலே செய்து கொடுத்திருக்கின்றோம். மேலும் இந்த பேரூராட்சியிலே வந்து அண்ணாமர் வளர்ச்சி திட்டத்தின்படி நமது பேரூராட்சி சமூக நல கூட வந்து இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அது விரைவிலே திறப்புலா நடக்க இருக்கின்றது. இது போன்ற பல்வேறு வளர்ச்சி பணிகள் நமது பேரூராட்சி மன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆளூர் பேரூராட்சி மன்றத்திலே ஆளூர் முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, ஆளூர் ஜமாத்தை சேர்ந்த ஆளூர் மஜீத் என்பவர் சென்னை மாநகராட்சியிலே 106வது வட்டத்திலே மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இது ஆளூர் ஜமாத்துக்கு கிடைத்த முஸ்லீம் ஜமாத்துக்கு கிடைத்த தனி ஒரு நல்ல ஒரு சிறப்பாகும். அவர் நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது எங்களுக்கெல்லாம் மிகவும் ஆளூர் பகுதி ஆளூர் முஸ்லீம் ஜமாத்து மக்களுக்கு மிகவும் சென்னையிலே ஒரு மாமன்ற உறுப்பினர், திமுக மாமன்ற உறுப்பினர், கவுன்சிலராக இருப்பது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிக்கூடமும் பேரூராட்சியும் மட்டுமல்ல, இன்னும் பல அரசு நிறுவனங்கள் ஆளூரை மையமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளூர் தபால் நிலையம், ஆளூர் BSNL தொலைத்தொடர்பு அலுவலகம், ஆளூர் கிராம நிர்வாக அலுவலகம், ஆளூர் ரயில்வே நிறுத்தம் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. மாலை நேர பொழுதை குழந்தைகள் கழிக்கும் வகையில் ஆளூருக்கு அருகாமையில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது.
விளையாட்டு உபகரணங்களோடு இந்த பூங்காவில் குழந்தைகள் தங்கள் மாலை பொழுதை கழித்து வருகின்றனர். ஆளூர் நெசவாலும் ஊதுபத்தியாலும் தனது குழந்தைகளை வளர்த்தெடுத்த மண் தற்போது அறிவுத்திறனான மாணவர்களையும்